ஏன் அவர் வரல? ஆஸ் யூஷுவல் அவர் ஷூட்டிங்ல தாங்க இருக்காங்க. கல்யாணமான நாளும் இப்ப மட்டும் ஷூட்லயே இருக்காரு. வீட்டுக்கு பாருங்க, இன்னைக்கு காலை 8 மணிக்கு வந்துட்டு மத்தியானம் கிளம்பி போயிட்டாரு. இப்படி வந்தா நான் என்ன சொல்றது? சப்போஸ் மூவி ஷூட்லாம் கூட பலூன் ஷூட்ல இருப்பாரு. மெரினா பீச்ல போயிட்டு நீங்க வந்து உடனே ஒரு படம் பண்ண போறீங்க, அப்புறம் வந்து அவருக்கு வந்து அவர் ஹீரோவா ஒரு படம் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அதை பத்தி ஹீரோவா அவருக்கு ஒரு வாய்ப்பு முன்னாடி, நான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே அவருக்கு வந்துருச்சு. சொன்னாரு. மேபி அவர் வாயில தான் சந்தோஷம் எனக்கு கேட்கறதுக்கு. பட் நாங்க எப்பவும் போல அவங்கவுங்க வேலையை 2 பேரும் பார்த்துட்டு இருக்கோம். நான் என் வேலையில ஷூட்டிங்ல பிஸியா இருக்கேன், அவர் ஷூட்ல பிஸியா இருக்காரு. எங்களுக்காக ஒதுக்கி கேட்கிற டைம் வந்து ரொம்ப கம்மி. பட் அதை அண்டர்ஸ்டாண்டிங் தான் நாங்கள் மேரேஜே பண்ணது. அதனால எனக்கு இது ஒரு வித்தியாசமா தெரியல. அவர் ஷூட்டுக்கு அன் டைம்ல போறது வருது அதெல்லாம் சொல்றேன். வடகுப்பட்டி ராமசாமி பிப்ரவரி 2ஆம் தேதி வருதாங்க, நீங்க சொல்லுங்க. வடகுப்பட்டி ராமசாமி பிப்ரவரி 2 வருது. ஆமா ஆமா இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது. இது பிப்ரவரி 2 நம்ம படம் வந்து அந்த படம் வந்து உங்களுக்கு தள்ளி தானே. லால் சலாம் வந்து பிப்ரவரி 9 ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதம் 26 வந்து ஆடியோ லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ஆடியோ லான்ச்சில் எல்லாமே சொல்லுவாங்க படத்தை பற்றி. உண்மையிலே ரொம்ப அவர் எல்லாருக்கூடயுமே ரொம்ப எளிமையாக பழகுறவர் சார். உண்மையிலே அவர் கூட நடிச்சது வந்து எனக்கு பெரிய பாக்கியம்னு சொல்லலாம். ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார், ஒரு இந்தியா லெவலில் ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார். அவர் படத்தில் நம்ம நடிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ அவர் கூட நடித்த தருணங்கள்லாம் வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணங்கள். அவங்க சூப்பராக டைரக்ஷன் பண்ணுவாங்க. ரொம்ப உண்மையிலே வந்து பெரிய பெரிய க்ரௌட்லாம் வச்சு ஒரு 1000 பேர் 2000 பேருக்கு இதெல்லாம் வந்து ஷூட்டிங் பண்ணாங்க. அவங்க ரொம்ப ஈஸியாக வந்து அதை பார்த்து சூப்பராக ஹேண்டில் பண்ணுவாங்க. எல்லாருமே எல்லா ஆர்டிஸ்ட்டையுமே வந்து அழகாக சொல்லிக் கொடுக்குறதுலேருந்து ரொம்ப ஷூட்டிங் ஸ்பாட்டையும் வந்து சூப்பராக கண்ட்ரோல் பண்ணாங்க. நல்லா வந்திருக்கு படமாக. நீங்கள் ஆடியோ லான்ச்சில் வந்து கேளுங்க. லால் சலாம்ல நிறைய படம் வந்து சார் பண்ணியிருப்பாரு. இதுல வந்து கேப் போட்டு அப்படியே அந்த மொத்தமா அது அந்த மருத்துவ மாறி இருப்பாரு. அது எப்படி நீ பார்த்தீங்க? பார்த்தோன்னே என்ன ஃபர்ஸ்ட் டைம் அது பார்த்தீங்க நீங்க? முதல்ல வந்து கேப்ல போட மாட்டாரு, போடுவார், வேற எதாவது பண்ணுவார். எப்படி பார்த்தீங்க? உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தா. அவர் அந்த கேப்லாம் போட்டு வரும்போது ஒரு பெரிய டானை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பாம்பேல தான் ஷூட்டிங் எடுத்தாங்க. அப்போ அவர் வந்து நடந்து உள்ள ரஜி சார் வந்தோடனே எல்லாருமே அப்படியே பரபரப்பானாங்க. பார்த்தா அவர் என்ட்ரி ஆனார். அவர் நடந்து ஒரு ஸ்டைல் அப்படியே பரபரப்பாக வந்தார். அது பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருந்து. நீங்கள் படத்தில் பாருங்க, பார்த்தா உங்களுக்கே தெரியும். வடகுப்பட்டி ராமசாமி போட்டாங்க ஒரு ட்ரோல் ஆச்சு ஒரு விஷயம். நான் வந்து அவர் கிடையாதுன்ட்டு. அது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. இந்த படம் வந்து ட்ரைலர் வச்சு ஜாலியாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது இது பண்ணிட்டாரு. ஈவரா வந்து கிண்டல் பண்றதுனால வந்து அவங்க பெரிய அரசியல் பண்ணுவாங்க. சரிங்களா? இவர் வந்து கிண்டல் பண்ணாம ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது எப்படி உள்ள படத்துல என்ன இருக்குமா? இல்லை படத்துல வந்து ஐயாவை வந்து ஐயாவை கிண்டல் பண்ணி படம் எடுக்கிற மாதிரி இருந்தால் அப்போ யாருமே நடிக்க ஐயாவை கிண்டல் பண்ற அளவுக்கு எதுவும் கிடையாது. நம்மளெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தவங்களை வந்து நம்மளை வந்து இதுவாக்குறது வந்து மனிதனாகணும் வந்து தெரியாது. அதனால அவரை கிண்டல் பண்ணி யாருமே இது பண்ண முடியாது. ரெண்டாவது அப்படி ஒரு விஷயங்களை வந்து சொன்னாங்கிறது வந்து அப்படி கிடையாது. அதை வந்து முழுமையாக பக்தியாக நம்புகிற விஷயத்த அவருடைய அது நம்பிக்கை, அவருடைய தனிப்பட்ட நம்பிக்கை அது வந்து சில விஷயங்கள் தெரியாமல் இருக்குங்க இல்லையா? ஐயாவை வந்து இது தெரிஞ்சுக்கணும்னா படிக்கணும், நிறைய விஷயங்கள் படிக்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இங்கே வந்து ஐயாவுக்கு வந்து தமிழ்நாட்டில் பெண்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. கடவுள் மருத்துவ மட்டும் கிடையாது. ஐயாவுடைய வந்து பல இதுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற லெவலில் இருந்துச்சு. அதனால் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே ஐயா அதனால் அது ஒரு பெரிய இதுவாகிடுச்சு. அது ஒரு விஷயமே இல்லை, எல்லாமே சரியாகிடுச்சு. நீங்கள் ஆடியோ ரிலீஸ் அடிக்க அவர் சந்தானம் வந்து அது பதில் பேசுவார். விஜய் டிவில நீங்க பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அந்த டீம் வந்தது, நீங்க தங்கமணி பண்ணதுக்கு அப்புறம் புகழ், அதுக்கப்புறம் கோசி அந்த மாதிரி வந்தாங்க. நடுவில் வந்து வெளியில போய் எல்லாமே ஈவெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. பெரிய நடிகர்களை இழிவுபடுத்தி பண்றாங்க. எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் ஓகேவா? இல்லை அது தவறான விஷயம் தான். ஏன்னா பெரிய ஹீரோங்க பெரிய நடிகர்கள்லாம் வந்து அவங்கள பார்த்தா நம்ம வரோம். ஸோ அவங்களுக்கு எப்பயுமே அந்த மரியாதை நம்ம கொடுத்து தான் இருக்கணும். ஏன்னா வந்து கலைத்துறையில் வந்து சீனியர்ஸை பார்த்தா ஜூனியர்ஸ் எல்லாம் வந்துருக்கோம். ஸோ அது தெரியாமல் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல எனக்கு. பட் அது ஒரு தவறான விஷயம் தான்.
மாறன் என்ன சொல்லுவாங்க? எது எது விஷயம்? நாங்க நெல்லு சபா இது ஒரு யோசனைல இருக்கீங்க. இல்ல நாங்க நெல்லு சபாங்கிறது நம்ம பண்ணோம். இல்ல பெரிய உலக நாயகன் கமலஹாசன் வந்து மலேசியால ஒரு ஈவென்ட் பண்ணி அவர் வந்து வேற ஒரு கனெக்ட் பண்ணி பிக் பாஸ் மாயாவோட கனெக்ட் பண்ணி ஆமா. ஃபங்க்ஷன் பண்ணிருக்காங்க. அது எப்படி பாருங்க? இல்ல. காமெடி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது இப்ப எல்லாமே அப்படிதான் இது. இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா நிறைய வந்துருச்சு. அவங்களுக்கு ஏதாவது ஒரு இது தேவைங்கிறதுனால ஏதாவது ஒரு போல் பண்ணியோ ஏதாவது ஒன்று செஞ்சோ ஒரு விஷயம் பண்ணி மறைஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு லேகா இருக்கும் போதோ ஏதாவது ஒரு மாற்றம் வந்து தேவைப்படுது. அப்ப என்ன போதுன்னா இது மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. அதெல்லாம் டக்குனு கடந்து போயிடணும். அது அந்த நேரத்துக்கு உண்டான இஷ்யூவா இருக்கும், அவ்வளவுதான் வரும். அந்த நேரத்துக்கு உண்டான ஃபன்னா இருக்கிறதா இருக்கும், அதுக்கு எதிர்ப்புங்கிறதும் இருக்கும். அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து தவறா இருக்குது அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு இதுவாக தான் இருக்கும். நம்ம தப்பா பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தான் தெரியாம பண்றது தான். நிறைய விஷயங்கள்லாம் வந்து சிலது தான் தெரிஞ்சு பண்றது. மீன் மார்க்கெட் போனோம்னா நம்ம போக்கு முடிக்கும். மீன் மார்க்கெட் போனோம் உள்ள நுழைஞ்சு கொஞ்சம் இதுவா இருக்கும், சாப்பிடும் போது தான் ரசிச்சு சாப்பிடுவோம். பட் ஆனா மீனை வந்து இங்க புதுசா காட்டியிருக்காங்க. உள்ள போனோம்னா உங்க மைண்டுக்கு என்ன தோணுச்சு ஃபர்ஸ்ட்? மீன்களை பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன தோணுச்சு ஃபர்ஸ்ட்? பார்த்தோம் புதுசான வகைகள் எதுக்கா எல்லாருமே 3 பேர் உண்மையிலே மீனை பார்த்தோம் ஹாப்பியா இருந்தது. ஏன்னா நிறைய மீன்கள் குட்டி மீனும் இருக்குது, பெரிய மீனும் இருக்குது. எல்லா வெரைட்டியான மீனை பார்க்கும்போது ஒரு மனசுக்கு ஒரு ஹாப்பியா இருந்தது. பார்க்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்தது, கலரா இருக்குது. சில்வர் ஃபிஷ்ஷு நிறைய ஃபிஷ் இருக்கு, அது ஹாப்பியா இருந்தது. ஆனா என்ன ஒண்ணு, மீனுக்கு வந்து இருக்கு, மீன் இருக்குல்லங்க, மீன் வாரத்துல 7 நாள் இருக்கு. சரி. ஆனா ஒரு நாள் மீனுக்கு பிடிக்காது. ஒரு நாள் மீன் பிடிக்காது. ஒரே ஒரு நாள் மட்டும் மீனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்ன தெரியுமா? தெரியும், சொல்லிட்டேன்னா அது உங்களுக்கு சப்ளை போயிடும். சொல்லிட்டு மீனுக்கு பிடிக்காத நாள் தான் தெரியுமா? ஃப்ரைடே. ஏன்னா ஃப்ரைடே என்ன ஃப்ரை பண்ணுவாங்க, அதனால அது மீனுக்கு பிடிக்காது. இப்படி பேசணும்னு இந்த கருத்துக்காக தான் கேட்டீங்க. சீரியஸா பேசிட்டு இருக்கீங்களே, இது மாதிரி ஏதாவது ஒரு டென்ஷன் ஆகலாம். இந்த மாதிரி பேசினா எங்களுக்கு பிடிக்காது. மீனுங்கிறது என்ன, நான் 2 விஷயம் தான் நீங்க கேட்டதுல லாஸ்டா சொல்லிடுறேன். இப்போ நம்ம மீன் வாங்க போறோம்ல, காஷ்மீர் அது இதுன்னு போகும்போதோ வரிசையா எல்லா மீனும் பார்க்கும்போது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாறை மீன், சுது மீன், வம்பால் எல்லாமே வஞ்சிரம் கிழங்கா இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம எது வாங்கலாம்னு அப்படி இருக்கும் இல்லை. அதே தான் இங்கே மீன் வந்து. பட் அது ஆச்சரியத்தையும் அது வாய்க்கு வந்து அது கண்ணுக்கு இருந்தால் வந்து அவ்வளோ ஒரு பிரம்மாண்ட ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இது. நன்றி, வணக்கம்.